கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை நமக்கு இங்கே பரிசளிக்கிறார். ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம், ஒரு மாபெரும் வேத ஆழம், இறையியல் ஆழம், ஒரு பயங்கர வல்லமையான ஆழம் இதுக்கு உள்ளே இருக்கிறது. இதை பைபிள் ஸ்டடி மாதிரி நான் கொண்டு போக விரும்பலை. ஆனால் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அநேக சத்தியங்களை பார்த்தோம். அதை அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு என் கூட வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பயங்கர ஆழமானவைகள். எப்படி இருக்க அப்படின்னு போனோம்னா அது ஸ்டடியாக போயிடும். அது அவ்வளோ பெரிய ஆழமான சத்தியங்கள் உண்டு. சரி, ஆக இதில் ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு கொடுத்துட்டு இங்கே நமக்கு எப்படி அழைக்கிறார் என்றால், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எல்லா கரங்கள் தெரியாமல் சொல்லாமா? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இது! உலகம் நம்மளை பாவி என்று நியாயம் தீர்த்து நம்மை புறம்பே தள்ளிவிடும். நம்ம செய்கிற பாவத்தை எல்லாம் உலகம் நம்மளை பார்த்து அதை குத்தி காட்டி நமக்கு பட்ட பேர்லாம் வச்சு தள்ளிடும். ஆனால் தேவன், பரமதேவன், பரலோகத்தின் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மை சபைக்கு அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்கள். ஆமேன் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்தி கொள்ளுங்கள் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதுகிறார். நம்ம எல்லாம் எப்படி வாழ்த்திக்கணும் தெரியுமா? நம்மெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், முத்தமிட்டு வாழ்த்துதல் தெரிவிக்க வேண்டும். ஒருத்தரை கையை பிடிச்சி குளிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே நாம் தேவனுடைய அழைப்பு என்னுடைய இருதயத்துக்குள்ளே, ஆத்துமாவுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய அழைப்பு என் ஆத்துமாவில் இருக்கிறது, எனக்கு ஜீவனில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே. ஆனால் பிரதர்ஸ் எல்லாம் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தமிட்டு வாழ்த்துதலை கொடுக்க வேண்டும். காரணம், நாம் எல்லாரும் தேவனால் பரலோக ராஜ்யத்திற்கென்று நித்திய காலமாய் தேவனோடு ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. நிறைய பேருக்கு இது புரியல. சபையில் வந்திருக்கிற நாம், நம்முடைய வல்லமை அநேக நேரங்களிலே தெரிவதில்லை. அதுதான் நான் சொல்லிட்டேன், எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களை பேனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சுன்னு வச்சிங்களேன், பேனா தூக்கி தூரம் போட்டு என் வார்த்தையை மட்டும் கவனிங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை நமக்குள்ளே கொடுக்க போகிறார். இப்படி இருக்க என்ன அழைப்புக்கு நாம் பங்குள்ள இருக்கிறோம்? பரிசுத்த அழைப்பு. ஆமீன் சொல்லுங்க. என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பரிசுத்த அழைப்புனா என்ன தெரியுமா? இனிகோ நேத்தோ அல்ல. நம்ம பிறந்த பிற்பாடு ஏதோ நம்மளை தெரிஞ்ச மனுஷங்க மாம்சத்தின்படி நம்மளை கண்ணில் பார்த்து, ஏ தம்பி இங்கே வா, ஏ ஜோசப் இங்கே வா, ஏ எலியா இங்கே வான்னு கூப்பிட்ற அந்த அழைப்பல்ல. உலகம் உண்டாகலை, நீ கண்ணில் பார்க்குற எதுவுமே உண்டாகலை, நீயே இல்லை. ஆனால் தேவன் உன்னை கண் முன்னாடி வச்சு உன் பேர் சொல்லி அழைத்தார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த அழைப்பு இன்னைக்கு சபையில் வந்து நீ உட்காந்துங்கிறிய, இது ஏது நேத்தோ இன்னைக்கோ அழைத்த அழைப்பு அல்ல. அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அழைக்கப்பட்ட பரிசுத்த அழைப்பு. இந்த அழைப்பு மாறாது, உன்னை விடவே மாட்டார். ஆமேனா? நீயே உன்னால் சபையை விட்டு போகிறதுக்கு கூட உனக்கு மனம் வராது. என்னமோ ஏதோ ஒன்று உன் மனதுக்குள்ள வந்து உன்னை அழுத்தி கொண்டே இருக்கும். தேவன் 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 சொல்லிக்கினே இருக்கும். ஆமேனா? இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கினே இருக்கும். ஆக தேவன் நம்மை பரிசுத்த அழைப்பினால தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயுல பல முறை பார்த்துட்டோம். பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். ஆக பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு இல்லையா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம சகோதரர்கள்லாம் பரிசுத்தவான்கள். ஆமேனா? அப்படியே கொஞ்சம் திரும்பி மூஞ்ச பாருங்க, பரிசுத்த மூஞ்ச.
ஆமேனா? உண்மையாக சொல்கிறோம்பா, நாமெல்லாம் தேவ சமூகத்தில் தேவனை போய் பார்க்கும்போது அந்த சகோதர சிநேகத்தோடு இருப்போம். இந்த அழைப்பு என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. இது பரம அழைப்பு. ஆமேனா? பரமன், பரமதேவன், நித்தியமும் அழிவில்லாமையும் அதிரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிற என் பரமபிதா என் பேரு சொல்லி அழைத்திருக்கிறார். பரம அந்த அழைப்புக்கு பங்குள்ளவனாகிய நான் பரிசுத்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்களேன். இதுக்கு அதுக்கப்புறம் விளக்கப்படுத்தலாம். 2 தீமோத்தேயு நிருபத்தில் 1வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 9 வாசி பார்க்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. என்ன அழைப்பினாலே? அப்ப பரிசுத்த அழைப்பு என்ன அர்த்தம்? ஆதி காலம் முதல். அல்லேலூயா. எந்த காலம் முதல்? ஆதி காலம் முதல். இன்னைக்கு உன் பேரை நல்லா கூடுவாங்க. இன்னைக்கு நல்லா உன் பேரை கூப்பிடு, உன் பேரை சொல்லி. நாளைக்கே உன் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவாங்க, உன் பேரை நாரடிச்சிடுவாங்க இந்த உலகம். ஆனால் நம்முடைய பரிசுத்த தேவன், நம்முடைய பரமபிதா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன் பேரை சொல்லி அழைத்தவர். இந்த பரிசுத்த அழைப்பினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளானது. இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்குள்ளானது? எப்போ ஒரு ஆமென் சொல்லு. யாருக்குள்ளானது? இயேசு கிறிஸ்துவுக்குள். அதுதான் முக்கியம், கிறிஸ்துவுக்குள். அப்படியானால் கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனாரே, அந்த முந்தின பேரு ஆனதுமே நம்மை தேவன் பேர் சொல்லி அழைத்து விட்டார். அப்போ இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல. அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் காரியம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். நம்மளை இங்கே ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் கவனிக்க சொல்றார். கவனியுங்கள். யாரை கவனிக்கணும்? யாரை கவனிக்கணும்? இப்ப மறுபடியும் வாசி, எபிரேயர் 3:1 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கவனிங்க. யாரை கவனிக்க சொல்றார்? என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்துவை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை கவனிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை யாராக கவனிக்கணும்? யார் அவர்? இயேசு கிறிஸ்துவை கவனிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 2 கான்செப்ட் இங்கே நமக்கு கொடுக்குறாரு. ஒன்று அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இல்லை சொல்லுங்க, யார் அவர்? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். 2வது பிரதான ஆசாரியர். 2வது யார் அவர்? பிரதான ஆசாரியராகிய யார் இவர்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க கவனித்து பாருங்கள். என்ன சொன்னோமா? என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? கவனித்து பார்க்கணும். இந்த கவனித்து பார்க்கிறது அப்படின்னா என்ன? கவனம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய சிந்தை தான் நமக்கு ஜீவன், உயிர். நம்முடைய நினைவுகள் தான். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். தேவன் ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை சிந்திக்கிறவர். நம்முடைய எண்ணங்களும் அப்படிதான். நம்முடைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகினே இருக்கும். அப்போது இங்கே கவனி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய உயிரில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்கன்றாரு. நம்முடைய நினைவுகளில், நம்முடைய அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்களில் கிறிஸ்து இயேசுவை கொண்டு வாருங்கள். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ 10th படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஸ்கூலில் இருக்கிறாங்க, டீச்சர் பாடம் நடத்துகிறாரு. அவங்க கிளாஸில் தான் உட்காந்துக்கிறாங்க. மேத்ஸ் டீச்சர் பாடம் எடுத்தாலும் சயின்ஸ் டீச்சர் பாடம் எடுத்தாலும் கிளாஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை என்றால், கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இது என்ன, இது
ரொம்ப கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இன்னைக்கு. இது என்ன, இது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆமேனா ஆமேனா. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நிறைய பேர் எல்லாம் இப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. உங்கள் சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருன்னா, தபருமா நான் சொல்கிற இந்த வேலையை மட்டும் நீ செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவனிக்கல, அங்கே தான் இருக்கிறீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் மைண்டை பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ இருக்கிறீங்க. உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? நான் சொல்கிறத கவனிக்கணும். கவனம், கவனித்தல் என்பது தான் ஜீவன். உன் நினைவுகள் தான் ஜீவன். இப்போ மனுக்குலம் பாவம் செய்துவிட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் வந்து விட்டது. இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை கோட் பண்ணுறாரு. ஏதேன் தோட்டத்தை கோட் பண்ணுறாரு. என்ன ஏதேன் தோட்டத்தில் கோட் பண்ணுறாரு அப்போஸ்தலன் பவுல்? இங்கே ஏதேன் தோட்டம் என்ன கோட் பண்ணுறாருன்னா, ஆதாமியும் ஏவாளையும் தேவன் ஏதேனை சிருஷ்டித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தரை கவனிக்கும்படியாய் வைத்தார். நான் சொல்றது புரியுதா? பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் நெருங்கி என்னை மாத்திரம் கவனியுங்கள், நான் தான் ஜீவன். நல்லா கவனிக்கணும், என்னை கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் படித்த கொய்யா பழம், மாம்பழம், இதெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம பல முறை பார்த்துட்டோம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ற வரைக்கும் எந்த கனியுமே சாப்பிடல. ஆமேனா? இதுக்கெல்லாம் பல ஆதாரங்களை நம்ம பக்காவாக நிரூபித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படு வேத ஆதாரத்தோட. ஆமேனா? இது சும்மா ஏதோ ஒரு ரிவ்யூல் இல்லை, வேத ஆதாரத்தோட நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சரி, கவனிங்க, விஷயத்துக்கு வாங்க. மனிதனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? மனிதனுக்கு ஏன் மரணம்? ஏன் மனுஷனுக்கு வியாதி? மனுஷனுக்குள்ள ஏன் வியாதி வந்துச்சு? ஏன் மனுஷனுக்கு மரணம்? ஏன் மனுஷனுக்கு மனக்குழப்பம்? நல்லா கவனிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் பரமபிதா ஆவியா இருக்கிறார். சர்வத்தியம் சிருஷ்டித்த தேவாதி தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண சித்தம் கொண்டார். தேவன் சிருஷ்டிகராய் இருக்கிறார், நித்தியராய் இருக்கிறார். அவர் அதரிசனமானவராய் இருக்கிறார். அவர் நித்திய ஆனந்தமுடையவராய் இருக்கிறார். அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருக்கு முன்னதாக மாம்சத்தில் உருவாக்கப்பட்ட மனிதன் அவர் சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் மனுஷன் போய் நிற்கணும் அப்படின்னா இந்த மனிதனுக்கு ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமே, நீ என்ன செய்யணும்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ புசிக்க வேண்டாம், இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று அநேக கட்டளையெல்லாம் கொடுத்துட்டு பகலில் குளிர்ச்சியான வேலையில் தாம் யார், வேற ஒன்றும் இல்லை, தாம் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து ஆதாமோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ ஆதாம் கூட ஆண்டவர் பேசுறார். யார் பேசுறது? இயேசுராஜா பேசுறார். இப்போ இயேசுராஜா எப்படி வந்திருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இன்னும் மாம்சத்தில் வெளிப்படலை. தேவனாகிய கர்த்தர் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமை உருவாக்குறது யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உருவாக்கி, இப்போ ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருப்பார்? அவர் மாம்சத்தோட ரத்தத்தோட உருவாக்குனாரா? நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நீ கொஞ்சம் கற்பனை பண்ணணும். எப்படி உருவாக்குனார்? அவருடைய அந்த ஆவியின் சரீரம், அந்த ஸ்பிரிட், அந்த பாடி எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்பிரிட்ல அந்த ஆவியின் சரீரத்தில் இப்போ என்ன பண்றாருன்னா இவர் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு இவன் ஆதாம் உயிரோடு எழுந்ததுமே தேவனை பார்க்குறான், இயேசு ராஜாவை பார்க்குறாரு. பார்த்ததுமே பார்த்தா அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி இருக்குது. அப்படியானால் நான் இவர் ஆண்டவர் என்னை போலவே இருக்கிறாரே, எப்படி பிரமித்திருப்பார்? ஓ, நான் என்ன இது, கடவுளை போல நான் இருக்கிறேனே. அப்போ ஆதாமுக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி, ஆதாமுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிமை உள்ளே பிரவேசித்திருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ண, தோட்டத்தை பாதுகாத்து பராமரி என்று சொன்னார். தோட்டத்தை பாதுகாத்து பராமரி, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ள வைக்கிறாரு.
ஆனால் ஆதாம் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் பகலிலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 அவர் போதிக்கிற போதனையினாலே அந்த போதனையை கவனித்து 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 கேட்டுக்கொண்டிருந்த ஆதாம், அவர் செய்த ஒரு மாபெரும் தவறு என்னவென்றால், தேவன் ஆவியாயிருக்கிற தேவன், நல்லா புரிஞ்சு, எப்படி தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிற தேவனோடு அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த இந்த ஆதாம் என்ன தவறு செய்தனா, உலகம், அந்த பாம்பு, இந்த பாம்பு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறது பாம்பு. ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஆதாம் என்ன செய்தார் என்றால், இந்த ஏவாளும் ஆதாமும் என்ன செய்தார் என்றால், உலகத்தை கவனித்தார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உலகம் என்றால் உண்டாக்கப்பட்டது, கண்ணில் காணக்கூடியது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அதரிசனமானவர். ஆனால் ஆவியின் சரீரத்தில், ஆவி நல்லா கவனிக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், ஆவியின் சரீரத்தில், ஆவியின் அந்த ரூபத்தில், ஆவியின் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். இந்த ஆதாமுக்கு நல்லா தெரியுது. ஆக கவனம் தேவன் மேல இருந்த, இயேசு ராஜாவின் மேல் இருந்த அந்த கவனம் உலகத்தின் மேல் திரும்பினது. பாம்பை பார்த்துட்டு பாம்பு பேசின வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? ஏன் மனுஷனுக்கு சாவு வந்துச்சு? ஏன் வியாதி? மனுஷனுக்கு ஏன் வியாதி? இப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லா வியாதி, சாப, பிரச்சனை மொத்தம் இன்னைக்கு கர்த்தர் க்ளோஸ் பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா பயம், எல்லா சாப கேடு, எல்லா துக்கம் எல்லாம் என்னைக்கு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, என்னைக்கு இயேசு ராஜாவை கவனிக்க தவறினானோ இந்த ஆதாம். எப்படி கவனிக்கணும்? நான் தான் அப்போஸ்தலன், ஆதாமே நான் அப்போஸ்தலன், நான் பிரதான ஆசாரியர் என்பதை தான் போதித்தார். ஏதேனிலே ஆதாமுக்கு என்ன போதித்தார்? இப்ப சபையில கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க ஆதாம் என்ன பண்ணிட்டார்னா, இயேசு ராஜாவை கவனிக்கிறதுக்கு பதிலா இந்த பிசாசு, வலுசர்பம், உலகத்தின் அதிபதி. ஆமே, நாம் யாராவே? உலகம் அப்படின்னா என்னது? கண்ணில் காணக்கூடியது, அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டது. இவன் என்ன செஞ்சிட்டான்? சர்வ வல்லவர் சிருஷ்டிகரை, யாவே எலோஹிம், கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர், எலோஹிம் யாவே, அவரை பார்த்து கொண்டிருந்த ஆதாம், அவரை கவனித்து கொண்டிருந்த ஆதாம், அந்த சிந்தை, அந்த மைண்ட்ல அவர் என்ன பேசினார், அவர் அதை கவனித்து கொண்டிருந்தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருந்தான். இந்த ஆதாமுடைய அண்டர்ஸ்டாண்ட் சிந்தையை இந்த வலுசர்பமானது டைவர்ட் பண்ணி அதனுடைய அந்த விஷத்துக்கு அடிமைப்படுத்தி, அதனுடைய பொல்லாப்புக்கு அடிமைப்படுத்தி மனிதனுக்குள்ள அந்த விஷத்தை உள்ள ஊத்தி விட்டுச்சு. ஆமேனா? அதனால தான் மனுஷனுக்குள்ள என்ன வந்துருச்சு? மரணம் வந்தது. என்ன வந்தது? மரணம் வந்தது. இப்போ எபிரேயருக்கு நிருபத்தை இங்க அப்போஸ்தலன் பவுல் ஏன் எழுதினாரு? எத்தனை பேர் கையில் எபிரேயர் புக்கத்தினுடைய விளக்கம் இருக்கு? இப்போ உங்க கையில் நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எபிரேயர் புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல. யார் இந்த எபிரேயர்கள்னா? யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட மெசியானிக் ஜூஸ். இவங்க உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்கின்ற பார்வையை விட்டு நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. நிறைய கேள்வி வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேக்ல போக ஆரம்பிச்சாங்க. டே பாவிங்களா, ஏதேன்ல உங்க அப்பன் ஆதாம் இயேசு ராஜாவை கவனிக்க தவறிவிட்டான். அந்த கவனம் இயேசு ராஜாவின் மேல வைக்கிற அந்த மைண்ட் அப்படியே உலகத்து மேல போச்சு, மரணம் உள்ளே பிரவேசித்தது. நான் மறுபடியும் சொல்றேன்டா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் மேல தேவ தூதர்களுக்கு மேலானவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருப்பார் 1-2 அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கும் மேலானவர் இயேசுராஜ் என்பதை நிரூபிப்பார். அதெல்லாம் உங்களுக்கு டைட்டில் போட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதான் வீட்டில் போய் பார்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில விஷயத்துக்கு வரேன், நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தனை தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இங்கே அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகும். நம்முடைய சிந்தனையை இயேசு ராஜா மேலே விட்டுட்டு அப்படி கொஞ்சம் வேற பக்கம் திருப்பி இருப்ப, எல்லா பிரச்சனையும் உள்ள வந்துடும். வேதத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 3 காரியங்கள் நமக்கு உள்ளே இருக்கும். நம்முடைய ஆத்துமாவில் எப்போ எல்லாம் பிரச்சனை, சலசலப்பு ஏற்படுதோ அப்போ உடனே நம்முடைய உடம்புல பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும்.
கவனிக்கிறீங்களா? இந்த பாருங்க, மூளை நம்முடைய மைண்ட், மனம் இல்லையா, மனம் நம்முடைய மனம். ரெண்டாவது வந்து ஹார்ட், இதயம். மூணாவது வந்து கல்லீரல். இந்த மூன்றும் வந்து மிக முக்கியமானது. மனிதனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு, மனிதனுக்கு ஏன் வியாதி வந்துச்சு அப்படின்னா இது மூன்றும் மிக முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வசனம் காட்டும்போது உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏதேனில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த கவனம் உலகத்தின் மேலே திருப்பினதும் மைண்டு என்ன ஆயிடுச்சுன்னா மரணத்துக்குள்ளே போச்சு. உள்ளே போனதும் ஹார்ட்டில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஹார்ட்டில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதும் கல்லீரலில் ப்ராப்ளம் ஏற்பட்டு உடம்பு முழுக்க வியாதி, மரணம் உள்ளே வந்துருச்சு. ஏற்கனவே நான் பார்த்தலையா, பலிகள் பார்க்கும்போது எப்படி பலியிடணும், கல்லீரல் மேலே இருக்கிற ஜவ்வை எடுக்கணும் இல்லையா. இந்த கல்லீரல் எத்தனை வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். கல்லீரலுடைய வேலை எத்தனை வேலை? லிவர், நம்முடைய உடம்புல இருக்கிற பாடியில் இருக்கிற லிவர் எத்தனை வேலை செய்யுது? ஏறக்குறைய 500 வேலை செய்யுது. நம்முடைய உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா உடனே உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படும். ஏன்னா உடம்புல இருக்கிற பிளட்டில் அதுதான் என்ன பண்ணுனாக்கா கேட்டகரியை பிரிக்கும். இப்போ உடம்பு அப்படியே ஃபுல்லாக பிளட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறது எதுன்னா கல்லீரல். இப்போ உதாரணத்துக்கு யாராவது சரக்கு சாப்பிட்டாங்கன்னா, இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தினாங்கன்னா உடனே அவங்களை அட்டாக் பண்ணுறது எதுனா கல்லீரல். மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவேன் இல்லையா, மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு உடனே உடம்புல எல்லா அந்த பிளட்டு உடனே பாதிக்கப்பட்டு ஹார்ட்டில், இதயத்திலிருந்து தான் எல்லா உடம்புக்கும் ரத்தம் வந்து ரத்தத்தை கொண்டு போகிற தமனிகள்லாம் உள்ளே இருக்குது. இது என்ன செய்யணும், மூளைக்கும் என்ன பண்ண அந்த ஆக்சிஜன் உள்ளே கொண்டு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மைண்டை வந்து செயல்பட வைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது. எல்லா பலவீனத்துக்கும் காரணம் என்னவென்றால் சிந்தை, கவனம், அட்டென்ஷன், வாட்ச்னஸ். இங்கே நமக்கு எங்கேயோ மிஸ் ஆகும். எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கக்கூடிய அந்த கவனத்தை நம்ம திருப்புவோமோ மரணம் உள்ளே அட்டாக் பண்ணும், கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னாக்கா உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம். உடனடியாக ஒரு சிம்டம்ஸ் கவனிங்களேன். நம்ம உடம்புல நொதித்தல் நடக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல நொதித்தல்லாம் நடந்து நமக்குள்ள முதல்ல என்ன பண்ணோம், அந்த டாய்லெட் வெளியே போகணும். எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்னென்னா மலம் வெளியே போகாது சரியாக. உடனே அங்கே பிரச்சனை ஏற்படும். உடனே நம்ம அட்டென்ஷன் ஆகிடணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கவனம் வந்து மரணத்துக்கு நேராக போயிருக்கும். டாய்லெட் போகலை அப்படின்னாவே உடம்புல எல்லா பாதிப்பும் உள்ளே வந்துடும். எல்லா வியாதிக்குமே பிரச்சனை வந்து இந்த டாய்லெட் பிரச்சனை தான். அதுக்கு ரீசன் என்னன்னா கல்லீரல் ப்ராப்ளம். கல்லீரல், லிவர், ஹார்ட் அண்ட் மைண்ட், இது மூன்றுமே ஏதேனில் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவனுடைய மைண்ட், அவனுடைய சிந்தை வந்து தேவன் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தது அப்படியே உலகத்தின் மேலே திரும்பிச்சு. இப்போ அதை மறுபடியும் ரீகால் பண்றார் நம்முடைய பவுல். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபையில் இருக்கக்கூடிய நம்மை டைவர்ட் பண்ணி உங்க மைண்ட்ல இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். எல்லா கரங்கள் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அனுப்பப்பட்டவர் என்றால் அவர் குமாரன். எல்லாரும் சொல்லுங்களேன். இப்போ இதை குறித்து நிறைய வசனங்களை காட்டுறேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் முதல்ல 4ஆம் அதிகாரத்தில் காட்டுறேன். நீங்க எடுத்துங்க, வேகமா எடுத்துங்க. இவர் யார்? இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அனுப்பப்பட்டவர். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னை அனுப்பினவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமான, காணக்கூடாத தேவனுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த சிந்தை உன் சிந்தனையில், அம்மா கவனிங்க, நான் சொல்றது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போறார். உங்க சிந்தனையில், உங்க மைண்ட்ல இந்த அப்போஸ்தலன் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என் ஆண்டவர்
அனுப்பப்பட்டவர் தேவனால். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர், இவரே குமாரன். அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றால் தேவனுடைய குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. ஆமென். அடுத்த வசனம் இதே 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் 23 வாசிக்க பார்க்கலாம். யோவான் 5:23. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் ஆக குமாரனை கனம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்க சிந்தனையில கொண்டு வாங்க, கவனியுங்க. ஆமெனா. யாரை கவனிக்கணும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த பாருங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனை. அந்த பிரச்சனையே போட்டு சிந்தனையில் போட்டு பெசரி அப்படியே அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஹார்ட் பீட் அதிகமாகி மைண்டு குழப்பம் ஏற்பட்டு தலை சுத்தும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு வந்து இந்த பாருங்க, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொன்னது தான், மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பயம் ஒன்று வந்துச்சுன்னா வயிற்ற கலக்கிடும். பார்த்துக்கிறீங்களா? ஒரு சின்ன பயம், ஐயோ வயிற்ற கலக்குதுன்னுவீங்க. அதுக்கு ரீசன் என்ன? இந்த மைண்டில் வந்து நமக்கு ஒரு சின்ன அந்த கவனம், கிறிஸ்துவின் மேலே கவனம் வச்சுன்னா அவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்துடும். ஆனால் உன் கவனத்தை எடுத்து உன் பிரச்சனை மேலே அல்லது உனக்குரியது மேலே நீ வச்சுனாக்கா உனக்கு மரணம் தான் உள்ளுக்குள்ளே வரும். இப்போ இங்கே கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்ன கனம் பண்ணு. என்ன கனம் பண்ணா என்னை அனுப்பினவரை நீ கனம் பண்ணுகிறாய், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படியானால் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்றால் இயேசு கிறிஸ்து தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். என்னை தேவன் தான் அனுப்பினார், தேவனை ஒருவனும் கண்டது இல்லை என்று இங்கே நம்ம பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி 24 வசனத்தை வாசிங்களேன். 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் யார்? வசனத்தை கேட்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவர் தம்முடைய பிதாவை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் உட்கார்ந்து கவனம். நீ இயேசுவை பார்த்தீங்கன்னாவே, இயேசு கிறிஸ்து உங்க மைண்ட்ல நீங்க வச்சுட்டீங்கன்னாவே உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். உங்க கவனத்தை உங்க கவனத்தை எங்க வைக்கணும் அப்படின்னா, எனக்காக பரிந்து பேசுவதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக என்னால எல்லாம் கூடும். ஆமேனா? ஏன்? என் தேவனால எல்லாம் கூடும். ஆமேனா? என் காரியங்கள் எல்லாம் கூடும், என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறேன். அவர் அப்போஸ்தலர், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆமேனா? அவர் தேவனுடைய குமாரன். இதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப என்ன கவனிங்க. ஏசப்பா சொல்றார், என்ன கவனிங்க. மனுஷனுக்கு ஏன் சாவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கவனம், அவன் நினைவுகள் வந்து போட்டு குழப்புறான். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது ஏவாளுடைய இருதயத்தை வஞ்சித்து மனதை கெடுத்து கிறிஸ்துவேசுவை அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்துக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் இந்த வலுசர்பமானது சிந்தனையை டைவர்ட் பண்ணி அந்த மாம்சிகத்துக்கு தன்னை விற்று போட வைத்து சிந்தனையை வந்து அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா மாம்சத்தின் மேலே திருப்பிச்சு. நீங்கள் ஒரே ஒரு காரியம், இந்த ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்துக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன் அவரை அனுப்பினார். அவ்வளோதான் கான்செப்ட். அவர் தேவனுடைய குமாரன். யாருக்காக அனுப்பினார்? எனக்காக. அதுதான் கான்செப்ட், அதுதான் முக்கியம். எனக்காக என் தேவன் என்னை மீட்கும்படி என்னை அனுப்பினார். அப்போ முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதே 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 36 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இது பயங்கரங்க. இது
யோவான் ஸ்நானகர் என்னை குறித்து சாட்சி கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமெனா. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை பார்க்கலும் பெரிய சாட்சி எனக்கு இருக்குது. அது என்னவென்றால், நான் செய்கிற கிரியை நீங்க செய்யறது மாதிரி இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்தார், எல்லாம் என் பிதா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, என் பிதா எதை செய்யும்படி எனக்கு கட்டளை இடுகிறாரோ அதை மட்டுமே நான் செய்கிறேன். என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்தேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்களிலே, அவர் சிறு பிள்ளையா இருந்த ஒரு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அவருடைய கிரியைகளை ஒவ்வொன்றையும் கவனி. ஏதேன்ல இன்னைக்கு செஞ்ச அதே பாவத்தை தான் இன்னைக்கு சபையில் உட்காந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. யாரை கவனிக்கிறீங்க? யாரை கவனிக்கிறீங்க? யாரை கவனிக்கிறீங்க? உன் பிரச்சனையை கவனிக்கிறீங்க. உன்னால முடியுமா? இயேசு கிறிஸ்து யாருக்கானவர்? பரம அழைப்புக்கு நம்மை பங்குள்ளவர்களாக பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு என்றால், என்னை மீட்கிறதுக்காகத்தான் தம்முடைய குமாரனை அவர் மனிதனாக அனுப்பினார். அவர் மனுஷன் அல்ல, அவர் மனிதனாக எனக்காக மனிதன் ஆனார். என்னை மீட்கும்படி அவர் மனிதன் ஆனார். அப்படியானால் அவர் முதலாவது அவர் அப்போஸ்தலர். அவர் என்னை அனுப்பின பிதாவை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்களேன். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. பயங்கர மகிமை. அல்லேலூயா. என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். என்ன சாட்சி கொடுத்திருக்கிறார்? வேதாகமம், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் சொல்றார். இப்ப இயேசுராஜா சொல்றார், அந்த நாட்களில் இருந்த எபிரேயத்தில் எழுதப்பட்ட ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையுமே யார் என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் கொடுக்கிற சாட்சி. இப்போ நீங்கள் எதை கவனிக்கிறீங்க? எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களுடைய சிந்தனையில் எது ஓடிக்கினே இருக்குது? உங்கள் மைண்டில் யாரை கவனித்து பார்க்கிறீர்கள்? ஏதேனில் ஆதாமுடைய கவனம் சிதறினது. ஆதாம் கவனம் சிதறி உலகத்தின் மேலே திரும்பிச்சு, மாம்சத்தின் மேலே திரும்பிச்சு. இந்த பிசாசு பக்கம் திருப்பிக்கணும். அவனுக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. இப்போ கர்த்தர் சொல்றார், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை யார் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நமக்கு கொடுத்தது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. யார் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ கவனிங்க, 38 சொல்றாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசித்தபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. நீங்க நல்லா கவனிங்களேன். இயேசு ராஜாவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. வேதாகமத்தை நல்ல ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்கும். மரணத்தை ஜெயிப்பீர்கள். இது முழுக்க முழுக்க மரணத்தை ஜெயித்து ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் பெயரை சொல்லி இயேசு ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயங்கொண்டவர்களாய், எதிலுமே தோற்று போகாதவர்களாய், சோர்ந்து போகாதவர்களாய், நம்முடைய ஆத்மாவில் இளைப்பு இல்லாதவர்களாய், கம்பீரம் உடையவர்களாய், எப்போது வல்லமை உடையவர்களாய். என இயேசுவின் நாமத்தில் வல்லமை நமக்கு உண்டு. ஆமென் சொல்லாமா? அதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இன்னைக்கு பிரச்சனையை இன்னைக்கு பார்த்துக்கிற கிறிஸ்தவன்லாம் வேதத்தை என்ன பண்றது இல்லை, ஆராயிரத்து இல்லை. அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இந்த வேதத்துடைய நோக்கமே என்ன? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புவார். ஆமெனா? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புவார். அப்படின்னா அந்த குமாரனை கவனி. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை கவனி.
அதனால தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 பார்ட்டு: மைண்டு, ஹார்ட், அப்புறம் லிவர். அதாவது வந்து நம்முடைய சிந்தை, இருதயம், கல்லீரல். இதை 3 அதே மாதிரி தான் வேதத்தை யூதர்கள் 3ஆக பிரிப்பாங்க: தோரா, நெவீம், கெத்துவீம். தோரா என்றால் அந்த பஞ்ச ஆகமம், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். அப்புறம் நெவீம் என்றால் ப்ராஃபட்ஸ், அதாவது வந்து தீர்க்கதரிசிகள். கெத்துவீம் என்றால் எழுத்துக்கள், போயட், எழுத்துக்கள். இதை 3ஆக பிரிப்பாங்க. இது 3மே எப்படி அப்படின்னாக்கா, தோரா என்பது த கிரியேஷன் ஆஃப், அதாவது இந்த கிரியேஷனுடைய பவர் தோரா. அதே போல் வந்து ப்ராஃபட்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலை காண்பிப்பாங்க. கெத்துவீம் என்பது மற்ற உலகத்தில் மற்ற ஜனங்கள், இவர்களுடைய பூரணத்தில் தான் இதை அடக்கி வச்சு பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள மரணத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மனக்குழப்பம் அடைந்து மனக்குழப்பத்தின் மூலமாய் உடல் பாதிப்பு ஏற்பட்டு மரணம் வருகிறது. மனிதன் மரணத்தை சந்திக்கிறான். அதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, வேத வாக்கியங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம அங்கே தான் கோட்டையை விட்டோம். நீங்கள் உள்ளே வந்த பிற்பாடாவது நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதம் என்ன சொல்லுது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் என்ன சொல்லுது, என்ன காரியத்தை காண்பிக்குதுன்னு சொல்லி நீ உட்காந்து அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் உட்காந்து நிற்பீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளே இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் நம்முடைய ஆத்மாவில் அப்படியே நாம் தரித்து கொள்ளுவோம். அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்கின்ற அந்த சிந்தனையில் நம்ம வந்துருச்சுன்னா, நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பு எதற்காகனா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் தரித்துக் கொள்கிறீர்கள், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. எல்லாமே ஜெயிக்கப்பட்டுரும். அவர் தேவன். இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இதை தான் அவர் என்ன சொல்கிறார்னா, தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 20-21 யோவான் சுவிசேஷம். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல. யார் என்ன அனுப்பினது? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்களை அனுப்பும் போது அவர் சொல்றாரு, பிதா எப்படி வந்து என்ன இந்த உலகத்தில் அனுப்புனாரோ அதே போல நானும் உங்களை என்ன பண்றேன், அனுப்புகிறேன். இந்த அப்போஸ்டலோஸ் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அதே மாதிரி சொல்லுங்க போல, இந்த அவர் ஜெபம் பண்ணும் போது அந்த வசனம் வைத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 16லிருந்து வாசிங்க. நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் தேவனே, நீர் என்னை உலகத்தில் அனுப்புனீங்க, அதே போல உங்க ஊழியம் செய்யும்படியாய் நானும் இந்த அப்போஸ்தலர்களை, நீர் தெரிந்தெடுத்து கொடுத்த இந்த ஊழியக்காரர்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் கெத்செமனேக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை, இந்த அனுப்புகிற இந்த காரியத்தை குறித்த ஒரு ரகசியம். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய குமாரன் என்பதற்கு சாட்சிகள். இவர் செய்கிற கிரியைகள் ஒன்றும் சுயமாய் செய்யவில்லை, எல்லாம் தேவன் சொல்லி அவர் செய்கிறார். ஆமெனா? சரி, கவனிங்க. முதல்ல நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் தேவன். ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசி. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவ்வளவுதான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமெனா. யாரை கவனிக்க சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். ஆக என்னன்னு கவனிக்க சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க விஷயத்தை. வாங்க, ஏதேனில் நம்ம பார்த்தோம் இல்லையா?
இல்லை கவனிங்க, என்னன்னு பார்க்க சொல்றாரு, என்ன கவனிக்க சொல்றாரு? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்றால் இயேசு கிறிஸ்து தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவன் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்தது என்ன சொன்னாரு? மறுபடியும் ஏத்து வாசி, எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எல்லாம் கவனிக்கலாமா? யாரை கவனிக்க சொல்றாரு? உங்க சிந்தனை யாரை கொண்டு வந்தோம்? இயேசு கிறிஸ்து. இப்போ பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியர்னா யாரு? பிரதான ஆசாரியனா யார் சொல்லுங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கிறான்? மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறான். எல்லாம் கவனிங்க. தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் பலி சிந்தை உடையவராக இருக்கிறார். இந்த மனிதன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவன் சாகடித்து சிலுவையில் தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பின அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சாக வேண்டும், செத்து தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சித்தமுடையவராய் தேவன் இருக்கிறார். அப்போ மனிதனை தேவன் அண்டையில கொண்டு போய் சேர்க்கிற, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிற ஒரு பொறுப்பு தான் பிரதான ஆசாரியனுடைய பொறுப்பு. அல்லேலூயா. பிரதான ஆசாரி என்ன செய்வான்? மனுஷன் பாவம் செஞ்சிருவான். இந்த யூதர்கள் பாவம் செய்து விடுவார்கள். இந்த பாவத்தின் நிமித்தமாய் தங்கள் பாவ உணர்வு ஏற்பட்டு இவர்கள் என்ன செய்வார்கள்னா, அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தம்முடைய குமார ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொள்வார் என்பதற்கு அடையாளமாக இவர்கள் அறிக்கை செய்து அந்த ஆட்டு தலை மேல தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். அந்த பிரதான ஆசாரியன் இந்த மனிதன் செய்த பாவத்துக்காக இந்த ஆட்டை அடித்து ரத்தத்தை கொண்டு போய் தெளித்து இந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவான். ஆமெனா. இவன் இந்த பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்ட மத்தியஸ்தன், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தம் மனிதனை சுத்தப்படுத்தாது. அதனால கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், தம்முடைய சொந்த ரத்தத்தையே, ஆமெனா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படியானார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், இவர்தான் நித்திய பிரதான ஆசாரியர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன இந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள், பலி பிரமாணங்கள் எல்லாம் உங்களுக்கு படம் போட்டு உங்களுக்கு பல முறை காட்டிட்டேன். இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? வருஷத்துக்கு ஒரு தரம் இவர் என்ன பண்ணுவார்? தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பலியை செலுத்தி விட்டு, ஜனங்களுடைய பாவங்களுக்கு பலியை செலுத்தி விட்டு, வருஷத்தில் ஒரு தரம் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவாரண நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போய் அங்கே பாவ பிராயச்சித்தம் செய்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாய் போய் அந்த மெய்யான கூடாரத்தில், மெய்யான பரலோக ராஜ்யத்தில், அந்த சிங்காசனத்தில் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்கின்ற அந்த அறிக்கையை, அப்போஸ்தலன் என்கின்ற அறிக்கை, இவர் என்னுடைய பிரதான ஆசாரியர் என்கின்ற அறிக்கை. அப்போஸ்தலன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். வேதம் முழுக்க இயேசு கிறிஸ்துவே. வேதம் தேவனுடையது. இந்த வேதம் இயேசு கிறிஸ்து. இதை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிக்கணும். இவரை மட்டும் நீ கவனிச்சேன்னா, இது பயங்கர சத்தியம். இது உன் சிந்தனையில் இவரை மட்டும் கவனிச்சுன்னா, நீ என்ன பண்ணலன்னா எல்லா போராட்டத்தையும் ஜெயிச்சு
இந்த சரீரம் நல்ல சுகபலத்தோட கர்த்தருக்கு எதிர்கொண்டு ரெடியாக இருக்கும். நாம் எல்லாம் இன்னைக்கு ரெடியாக இருக்கணும். ஏசப்பா வரவேற்கணும்னா சரீரத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஜெயங்கொள்ளணும். அப்போ சரீரத்தில் பலவீனம் இருக்குது, அப்போ நான் பெரிய பாவியா அப்படிலாம் நினச்சி ரொம்ப டிஸ்கரேஜ் போவாதீங்க. நான் சத்தியத்தை பேசுகிறேன். எப்படி நான் சொல்கிறேன் இப்போ கவனிங்க. இப்போ நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த பிரதான ஆசாரியர் அப்படின்னா யாரு? எல்லாம் கவனிக்கணும். இப்போ தான் ரொம்ப பயங்கர ஹைலைட்டு, நல்லா கவனிக்கணும். சரி, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் அப்படின்னா யாரு? வாய்த்தான் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆமேனா? இப்படி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆமேனா? நாம் அறிக்கை பண்ணுகிற, ஏன்னா தேவன் தான் அவரை அனுப்பினார். அல்லேலூயா. சரி, பிரதான ஆசாரியர்னா யாரு? எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம். அதில் 17 வசனத்தை வாசி. 17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. கரங்களை தட்டி அவர் என் அண்ணன், அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர் என்று அறிக்கை பண்ணுகிற நாம், இயேசு என் அண்ணன், அல்லேலூயா. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. இயேசு கிறிஸ்து என் அண்ணனா இருக்கும்போது எனக்கு எப்படி பிரச்சனைகள் வரலாம்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கினீங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவர் உன் சகோதரன். அவர் பிரதான ஆசாரியர் என்றால், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் தேவனுக்கும் மனிதனுக்கும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் ரத்தத்தை செலுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துகிற மத்தியஸ்தன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே எனக்காக கொடுத்து, எனக்காக மெய்யான கூடாரமாகிய பரலோகத்தில் தேவனுடைய வலது பாசில் உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே மெய்யான பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து என் அண்ணன், இயேசு கிறிஸ்து என் சகோதரன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன? அவர் தேவ குமாரன், அவர் தேவனுடைய. இயேசு கிறிஸ்து என்னுடைய பிரதான ஆசாரியர் அப்படின்னா அவரு என் சகோதரன். கையை தட்டுங்கயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏ உலகமே, ஏ போராட்டமே, ஏ பிசாசே, ஏ சத்துருவே, ஏ கடன் பிரச்சனையே, ஏ வியாதியே, யா சிந்தனையை ஊமேல வைக்க மாட்டேன், யா அண்ணன் மேல வைப்பேன். அல்லேலூயா. எனக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்து என்னை மீட்டெடுத்த அவரையே கவனி, அவரையே கவனி. எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் தயவு செய்து போட்டு பிசிறிக்காதீங்க. நமக்கான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டார். ஆமெனா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? நமக்கான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சிட்டார். மறுபடியும் வாசி 2:10. எல்லாம் சந்தோஷமா வாசிங்க, எல்லாம் வாசிக்க பார்க்கலாம், எல்லாம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. அல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியை என்ன செய்வான் அப்படின்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தத்தை கொண்டு போவான். ஆனால் ஏன் பிரதான ஆசாரியர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்தார்? ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர், அவர் அப்போஸ்தலர், அவர் தேவனுடைய குமாரன். என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தவர். ஆமெனா? சும்மா பாவத்தை எல்லாம் போட்டு குறைஞ்சின்னு உட்காந்துருக்காத. பாவ சிந்தனைலாம் வரக்கூடாது, இயேசு சிந்தனை மட்டும் வரட்டும் உனக்கு. தபார் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த கால பாவத்தை நீ நினைக்கிறனா பேய் உனக்குள்ள இருக்குது. பேய் என்ன பண்ணுவானா, உன் மாம்சத்தை திருப்பி இந்த பாவம் செஞ்சியே நல்லவ மாதிரி பைபிள் தூக்கின்னு போறியடே போடா புண்ணாக்கு. யாரு? பேய். பழைய பாவங்கள், பழைய அந்தகாரங்கள், அதை பற்றின சிந்தனை உனக்கு வருதுன்னா தெரிஞ்சிக்க, உள்ள அவனுக்கு இடம் கொடுத்துட்டுமே. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ,
உடனே ஒரு சிந்தனையை அவர் மேல, அப்பா உங்க மகிமை ஜெயங்கொண்டவரே, நீரே ராஜாதி ராஜா, நீரே சர்வத்துக்கும் ராஜா, நீரே நித்திய ராஜா, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே பிதாவாகிய தேவனுடைய வலது பஸ்ல உட்கார்ந்திருக்கிறீர், உம்மை நான் ஆராதிப்பேன். யார் ஆராதிக்கிறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது. நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நான் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் நீரே. நான் உங்களை ஆராதிப்பேன். ஏன் மரணத்தை நீங்க ஜெயித்தீங்க? ஆமேனா. 9ஆம் அதிகாரம் எத்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பகலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என்ன மீட்பு? நித்திய என்ன மீட்பு? நீங்க எதுக்குமே அடிமை இல்லை. எல்லாம் ஒரு ஆயத்தை சொன்னா, மீட்கப்பட்டவன் எல்லாம் அறிக்கை பண்ணு. நான் மீட்கப்பட்ட எல்லாம் சொல்லுங்க. நான் மீட்கப்பட்டவங்க எல்லாம் சொல்லுங்க. நான் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் மகா பிரதான ஆசாரியர் கையினால் செய்யப்பட்ட சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, மெய்யான கூடாரத்தில் அவர் போயிருக்கிறார். அதனால இப்போ என்ன பண்ண சொல்றாரு பவுல் அப்படின்னா, இந்த பாரு 24 மணி நேரம் ஒரு சிந்தனையில் அவரையே கவனி. அவளை இதுக்கு தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனுடைய சாயலையும் தேவ ரூபத்தையும் தேவன் ஏன் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா, அவர் சித்தத்தை நாம் மைண்டில் கொண்டு வரதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோமே தவிர, உன் பிரச்சனையை உன் கையில் கொடுத்துட்டு அழுக்க தூரம் நின்று பார்க்குற ஒரு அப்பா இல்லை. என்னைக்காவது உன் பிள்ளைங்களை பாரத்தை தூக்கி மேலே வச்சுருக்கீங்களா? என்னைக்காவது உங்கள் பிள்ளைங்க மேலே பாரத்தை தூக்கி வச்சுருக்கீங்களா? நீங்கள் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே இவ்வளோ நல்லவங்களாக இருக்கும்போது நம்முடைய பரமபிதா எவ்வளோ நல்லவர். ஆமேனா. தயவு செய்து சொல்கிறேன், எதையுமே பண்ண யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் அவரையே கவனிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவையே கவனிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவையே எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தேவனுடைய தன்மையின் சொரூபம் தான் இந்த இரக்கமுள்ள இந்த உண்மையுள்ள பிரதான ஆசாரியர். அவர் தேவனுடைய தற்சொரூபம். இயேசு கிறிஸ்து என் அண்ணன். அல்லேலூயா. சரிங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தண்டனையை ஏற்றுக்க முடியும் அப்படின்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டதில் பதில் கொடுத்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? யாராச்சும் ஆமேன்னு சொன்னால் பதில் சொல்லணும். நான் செஞ்ச தப்புக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து தண்டனையை அனுபவிச்சார்னா அது தேவனுக்கு ஏற்றுக்கொள்வாரா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? அது எப்படி? இது எப்படி? இது என்ன சாதி? இதெல்லாம் நீதி, ஒரு நீதி இருக்குதா? இப்போ நானே எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குதுங்க அப்படி வச்சு, ஒரு 3 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா. இப்போ 3 பிள்ளைங்களில் ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை இன்னொருத்தர் போய் நான் தண்டிப்பேனா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போ நான் செஞ்ச பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து தண்டனை ஏற்றுக்கொண்டு அது எப்படி சாத்தியமாகும்? எத்தனை பேருக்கு அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குது? தயவு செய்து கையை தூக்கி அதுக்கான விளக்கத்தை மட்டும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து விட்டுருங்க. மீதி நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களை பல்ல காட்ட சொல்லலை, பதில் சொல்லி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து இது எவ்வளோ பெரிய கேள்வி தெரியுமா? இது நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கேள்வி இது. நான் செஞ்ச தப்புக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தண்டனை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா, அதுக்கு தான் போவாஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்கு? இப்போ போன வாரமே ரூத்தை பற்றி எடுத்த, இதெல்லாம் சும்மா லைட் ஹைலைட் இது இல்லையா? ரூத்து கிறிஸ்துவையே கவனித்தார்கள், திருப்தியாக்கி மீந்திருக்க செய்தார். சாதோக் கிறிஸ்துவையே கவனித்தார், அவருடைய வாழ்க்கையில் திருப்தியும் மீந்திருக்கிற ஆசீர்வாதமும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இயேசு ராஜாவை கவனித்தார்கள், அவரை திருப்தியாக்கி 5 அப்பம் 2 மணி மீந்திருக்கும்படி செய்தார். இன்னைக்கும் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூரணத்தையும் ஒரு மீந்திருக்கிற ஒரு அபிஷேகத்தையும் எப்பொழுது தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் நாம் அவரை மட்டுமே கவனிக்க வேண்டும்.
இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ தேவனுடைய பிரமாணம் என்னவென்றால், உன் சகோதரன் சந்தானம் இல்லாமல், அதாவது அவன் பேர் நிலைக்காமல் அவன் மரித்து போனால் அவனுக்கு பதிலாக அவன் சகோதரன் அவனுக்கு சந்தானத்தை உண்டாக்கி அவனுக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமம் 25வது அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்ல 5 வாசி. சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அவர்களில் ஒரு புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவருடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பிரமாணம். அல்லேலூயா சொல்லலாமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் மரித்து போனேன், தேவனை அறியவில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்து அவர் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை சிலுவையில் சுமந்து செத்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் யாம் பேரை நிலைக்க செய்திருக்கிறார். ஆமேனா? எத்தனை பேர் சொல்றது புரிகிறது? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன் சொல்லாமா? அப்போ தேவனுடைய அந்த சிருஷ்டியாகிய என்னையும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே சித்தம் கொள்ளுகிறார். என்னை மீட்கும்படிக்கு தம்முடைய குமாரனை சித்தம் கொள்ளுகிறார். அப்படியானால் அவருடைய சகோதரன் அவருடைய நாமத்தினாலே இரத்தத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன். இதைதான் இந்த உபாகமம் 25வது வசனத்தை தான் எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 10 வாசிக்கணும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? என்னை மீட்கும்படியாய், என்னை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் என் சகோதரன் எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஏன்னா எங்க 2 பேருக்கு ஒரே அப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு கர்த்தருடைய கிருபையில 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளையுமே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஒன்றா இருக்கும்போது ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கணும். நல்லா அன்பின் சண்டை தான். அன்பின் சண்டை போட்டுக்குவாங்க. இவன் கண்மணியை பைபிள் காலேஜ் அனுப்பிச்சோம். அவளை அனுப்பினதுமே ஜீவதேவன் வந்தான். எப்பா ஏன்பா அவளை அனுப்புற? அவளை வீட்டிலே வச்சுக்கப்பா. ஆமேனா? நான் சொல்றது புரியுதா? அவளை வீட்டிலே வச்சு ஏன் அனுப்புற? அழுதான் அவன் என்கிட்ட வந்து, தெரியுமா ஏன்பா அனுப்புற அவளை அனுப்பாத. அவன் அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா! இந்த எமோஷனல், இந்த அன்பு எங்கிருந்து வந்தது? இப்போ இவன் பைபிள் காலேஜுக்கு போற, இவன் அழுது உட்காந்துக்கிறான். ஆமேனா? இது எங்கிருந்து வந்தது? நல்லா கவனிக்கணும். இதுதான் ஜீவன். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். என் பிதா என்னை சித்தம் கொண்டார், என் பிதாவை நான் அறியவில்லை, என் சகோதரன் என் அப்போஸ்தலன் மட்டுமே அவரை அறிந்தவர். அவர் வந்து எனக்காக பிரதான ஆசாரியர் ஆனார். அவர் என் சகோதரன். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்றால் என் சகோதரன். ஆமென் சொல்லுங்களேன். தேவனை அறியாமல் மரித்து போயிருந்த எனக்கு அவர் மரித்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்படி எனில், வாசி 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகோதரர் என்று சொல்ல 22ஆம் சங்கீதம் 22வது வசனத்தில் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன் தேவனே. வாசிப்பாங்களா?
உம்முடைய நாமத்தை என் என் பரமபிதாவே உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். ஆக சபையில் இருக்கிற அத்தனை பேருமே இயேசு ராஜாவுடைய சகோதரர்கள். நமக்கு ஒரு அப்பா உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய குமாரன். என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து எனக்கு ஜீவனை உண்டாக்கின என் சகோதரன் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்ப அதைத்தான் சொல்ற. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே நியாயப்பிரமாணம் தேவனுடைய பிரமாணம், அது தேவனுடைய வார்த்தை. இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள்லாம் தேவனுடைய ஜனங்கள். அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். அவர்களுடைய பெயர் சந்தானம், அவன் சந்ததி. நாளாகம புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக சந்ததியை கொடுக்கு அப்படியே வந்திருக்கும். சந்ததி லிஸ்ட் வந்திருக்கும். ஒவ்வொரு கோத்திரமும் எப்படிப்பட்ட சந்ததி வந்துச்சு என்ற லிஸ்ட் அங்கே வந்து இருக்கும். நல்லா கவனிங்க. அந்த சந்ததியுடைய லிஸ்ட்டில் வரும்போது யாருடைய பேராவது பிள்ளை இல்லாமல் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் பேர் நிலைத்திருக்க பண்ண வேண்டுமேனால் அவன் சகோதரன் அவனுடைய சந்தானத்தை உண்டாக்கி, அவனுக்கு ஒரு சந்தானத்தை உண்டாக்கி அந்த சந்ததியை தொடர்ந்திருக்க செய்ய வேண்டும். அதுதான் ரூத். மக்லோனுடைய மனைவியா இருந்த ரூத் பிள்ளை இல்லாமல் மக்லோன் செத்து போய்விட்டான். மக்லோனுடைய பேரை நிலைக்க பண்ணும்படியாய் போவாஸ் என்கிற நீதிமான், என் நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து ரூத்தை திருமணம் செய்து அங்கே ஓபேத்தை பெற்றெடுத்து அந்த மக்லோனுக்கு சந்ததியை உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லாமா? அப்படியானால் என்னுடைய பாவங்களை என் சகோதரனாகிய என் இயேசு கிறிஸ்து எனக்காக சுமந்து தீர்த்தார். அது எப்படி? அன்பினாலே. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டு, நீதி உள்ள பிதா, நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை எப்படி அவர் மேல சுமத்துவார் அப்படின்னா அவருடைய அன்பு. ஆமேனா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தின்று ரட்சிக்கும்படி, அவர் மரணத்தில் இல்லை, அவர் ஒருபோதும் மரிக்கவில்லை. மரணம் என்பது தேவ பிரசன்னம் இல்லாதது, தேவ சமூகம் இல்லாதது, தேவனை அறியாதது, தேவனை துதிக்காததான் மரணம். தேவனை எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கையில் அவர் தம்மை மரணத்தின்று ரட்சிக்கும்படிக்கு அவர் ஜெபிக்கிறார். அதான் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்பார்கள் அந்த வசனத்தை. எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க. நல்லா கவனிக்கணும். அவர் மரிக்க தேவையில்லை, அதான் முக்கியம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுங்களேன். மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கண்ணீரினால் நாம் மீட்கப்பட்டோம். ஆமெனா? ஏசப்பாவுடைய கண்ணீரினால் நாம் மீட்கப்பட்டோம். ஏதேன் தோட்டத்தில் கவனம் சிதறினது. நல்ல கவனி. ஒரே ஒரு வினாடி கூட உங்களுடைய கவனம் உங்கள் மாம்சத்தின் மேலே வந்துடக்கூடாது. எனக்கு என்ன வந்துருமோ, எனக்கு அவமானம் வந்துருமோ, எனக்கு நிந்த வந்துருமோ, நான் அசிங்கப்பட்டுருவனோ, நான் அவமானப்பட்டுருவனோ, இந்த வெட்கம், பயம், கோபம், இது மூன்றையும் தூண்டிக்கினே இருப்பான் இந்த பொல்லாங்க. நம்ம ஜெயிக்க வேண்டியது இது மூன்று. என்னென்னது? வெட்கம். இப்போ கோவப்படுவாங்க சில பேர், பார்த்தா சிடு சிடுன்னு கோவப்படுவாங்க. அந்த கோபத்துக்கான அந்த தண்டு, அந்த கோபப்படுத்த ஒரு பெரிய மரம். அந்த கோபப்படுத்துகிற தண்டு என்ன அப்படின்னா பயம். அந்த பயத்தினுடைய வேறு வெக்கம். இந்த வெக்கம் எங்கே உண்டாச்சுன்னா ஏதேனில் உண்டாச்சு. இப்போ தேவன் என்ன சொல்லி இப்படி டேர்ன் பண்ணி திருப்பி விட்டது யாருன்னா, கவனத்தை சிதற விட்டது யாருன்னா இந்த பொல்லாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதேனில தவற விட்டுட்டீங்க, நம்முடைய சிந்தனையை, உங்கள் கவனத்தை கிறிஸ்துவின் மேலே வைக்க தவறிட்டீங்க. அவர் தேவனுடைய குமாரன், உன் சகோதரன், அவர் உன் சகோதரன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாரு? உன் சகோதரன். நீ ஏன் பதற? நீ ஏன், உனக்குள் ஏன் பதற்றம் ஏற்படுகிறது? நீ யாரை கவனிக்கணும்? நல்லா கவனிங்க. இந்த மனப்பதற்றம் ஏற்படும் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா?
நல்லா கவனிக்க. யாரை கவனிக்க சொல்கிறாரு? இந்த வேத வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. அதில் எல்லாமே நமக்கு புலப்படுறது. இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து ஏன் அவர் எனக்காக மரிக்க வேண்டும், இதுக்கான விடை தான் நமக்கு கிடைக்கும். நம்முடைய இருதயம் அவ்வளோ பெரிய சமாதானத்துக்குள்ளே வந்துடும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வார்த்தைகளை கவனிங்க. இது எங்க சொல்லப்பட்டது தெரியுமா? ஏதேனில் சொல்லப்பட்டது. என் மகனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமெனா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் வந்து கதர்னார் இல்லையா? ஆண்டவர் வந்து கதர்னார் இல்லையா? அவர் கதர்னார், ஆதாமே உன் கவனம் எங்க போயிருச்சு? உலகத்து மேல போயிருச்சா? அம்மா கவனிக்கிறீங்களா? உன் கவனம் எங்கப்பா போயிருச்சு? உன் கவனம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கணும் இல்லையா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. ஏதேனிலே ஆதாமுக்கு போதித்தது, நான் தான் உன்னுடைய அப்போஸ்தலன், நான் தான் உன்னுடைய பிரதான ஆசாரியன். என் வார்த்தையை கவனி, என் வார்த்தையை கவனி. மனுஷனுக்கு ஏன் மரணம் வந்துச்சு? மனுஷனால் சாக முடியாது தெரியுமா? மனுஷன் சாக முடியாது தெரியுமா? பாருங்க, நீ புசிக்கிறனாலே சாகவே சாவாய், அது சாவில்லை, அது ஸ்பிரிச்சுவல். டே மண்ணானவனே நீ மண்ணுக்கே திரும்ப, அதுதான் சாவு. அது சாபத்தில் வந்தது சாவு. மனுஷனுக்கு சாவு கிடையாது. எப்பா நீங்கள் தெய்வ பிறவிப்பா, நீங்கள் எப்படி சாகலான்ற? உங்களுக்கு எப்படி வியாதி வரலாம்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தேவன் வந்து ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். இப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கு எண்டெல்லாம் கிடையாது, அவனுக்கு சாவெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் சாவு வந்துச்சு மனுஷனுக்கு? பைபிள் வாசிக்கல, அவ்வளோதான். ஆராய்ச்சி பண்ணல. நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இப்போ நம்ம ஆட்களுக்கு வந்து இந்த சீனியர் பிலீவர், நம்ம இந்த 2023 வரைக்கும் டீச்சிங் எடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கு வரைக்கும் தனியாக ஒரு மீட்டிங் வச்சு ஒரு எதாவது பண்ணலாமான்னு கூட ஐடியா பண்ணுறேன். எல்லாம் நாசமாக போயிட்டுக்கிறீங்க. எல்லாம் அப்படியே வேறு மாதிரி இருக்கிறீங்க, எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு எதுனா எல்லாம் ஒரு நாள் மறுபடியும் ஒரு மீட்டிங் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து மறுபடியும் அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி உங்கள் மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் எதனா ரெடி பண்ணலாமான்னு கூட நான் யோசனை பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணால் புதுசாக வந்தவங்களை கொஞ்சம் கைட் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு எல்லோரும் நம்பு போயிருக்கிறீங்க. நான் சொல்கிற கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது உங்களுடைய கவனம், யாருடைய கவனம், யாருடைய மைண்டு, என் அப்போஸ்தலன், என் பிரதான ஆசாரியன் என்கின்ற அந்த கான்செப்டில் அவரை பார்க்கணும். இயேசு நல்லவர். எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் கடனில் இருக்கிறேன், ஏசப்பா கடன் கொடுப்ப. இப்போது இயேசு கிறிஸ்து உன் சிந்தனையில் கடன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமேன். சத்தியமாக உன் கடனை அடைப்பார். ஆமேனா. நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். இப்போ வியாதியோடு இருக்கிற அல்லது ஒரு போராட்டத்தை, இந்த போராட்டத்தில் இருக்கிற இயேசுப்பா, உன் சிந்தனையில் போராட்டத்தை நீக்குகிற இயேசுவாக நீ பார்க்கிறாய். கண்டிப்பாக போராட்டத்தை நீக்குகிற உன் தேவன் நிச்சயமாய் உன் போராட்டத்தில் விடுதலை கொடுப்பார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஆமேனா. ஆனால் உன் சிந்தனையில் முழு வேதாகமும் அப்படியே வந்து நிற்கணும். இயேசு தேவனுடைய குமாரன், அவரால் எல்லாம் கூடும். அவர் என்னுடைய பிரதான ஆசாரியன், என் பிரதர், என் சகோதரன். என் சகோதரன், அவர் போவாஸ், என் பேரை நிலைக்க செய்தவர், என் பேரை எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னவர். அப்பா, இந்த ஜீவன் ஜோசுவா ஆண்டவரே, என் பிதாவே, இந்த ஜீவன் ஜோசுவாக்கு தான் அந்த காயம் பாரு ஆண்டவரே எனக்கு காட்டின என் சகோதரன் அவர். ஆமேனா. அது உன் சிந்தனை இருந்துச்சுன்னா போராட்டத்தை சிந்திக்காத உங்கள் அண்ணன், உன் சகோதரன். இப்போ ஒரு நல்ல ஒரு இப்போ சொன்ன இல்லையா, என் பிள்ளைங்க ஒன்று பிரிஞ்சிருக்கிறதுக்கு முடியாமல் அழுதாங்கன்னு. இதுதான் உண்மையான பாசம். ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு சகோதரன் தன் சகோதரன் வந்து நடுத்தரில் நிற்கிறத பார்த்து சிரிப்பானா? நீ படுற வேதனையை பார்த்துட்டு ஏசப்பா சும்மா இருப்பாரா? நீ கேட்கலன்னா கூட அவரே வந்து உன்னை, அவர் சமூகத்துக்கு வருகிற உங்களை, அவர் பிரசன்னத்தில் வருகிற உங்களை தேற்றி ஆற்றி ஆறுதல் படுத்துகிற மகிமையின் கர்த்தர் அவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ அப்பாவை போய் சந்திக்கணும்னா என் சகோதரனே, என் வார்த்தையை கவனி. என் வார்த்தையை கவனி என்பது உன்னுடைய முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு பலத்தோடும், உன்னுடைய முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் என்னில் அன்பு கூறு.
என்னில் அன்பு கூறு. அவர் அவர் கவனின்னு சொல்றது நோக்கம் என் வார்த்தையை கவனி. வாசித்தன தொடர்ந்து வாசியேன். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்கள் என்பது தெரியுமா? கவனி, நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே உங்கள் வாயத்தனை சொல்லுங்கப்பா, இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு மாம்ச கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு ஆவியின் மனக்கண்ணை குருடாக்கின பொல்லாங்க அவன். இப்போ கர்த்தர் கூப்பிடுறாரு, உன் கண்கள், உன் மனக்கண்களில், உன் ஆத்துமாவில், மைண்ட், நான் சொன்னலையா மைண்ட், உன் மனக்கண்கள், அது உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக. உன்னுடைய உன் மைண்டில் என் வார்த்தையை மட்டும் தியானம், என்னை மட்டும் வச்சுக்க. நீ தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை அழைத்த அழைப்பு உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆனது. உன்னை காணாமல் அப்பா அங்கே அழுகிறார். பெஞ்சமின் பிரசங்கம் எல்லாம் எத்தனை பேருக்கு மறக்கவே முடியாது உங்களால்? ஆமேனா? பெஞ்சமின் பிரசங்கம் எல்லாம் அதெல்லாம் வேற லெவல். ஆமேனா? கர்த்தருடைய அந்த அனாதி அன்பினுடைய அந்த உருக்கம், மனதுருக்கத்தை எல்லாம் நாம் அப்படியே ரிசீவ் பண்ணோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதேனில் உன் கண்ணை குருடாக்கனால உன் மாம்ச கண்ணை மூடிக்க. உன் மாம்ச கண் ஏமா கொஞ்சம் கவனிங்க. மாம்ச கண்ணுன்னா இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு தேவையானவைகளை குறித்த நினைவுகளையே வச்சுங்கிற இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிவிடு. உன் ஆவியின் கண்ணை ஓப்பன் பண்ணி இந்த வசனத்தை மட்டும் அப்படியே ஓட விட்டுக்கினே இரு. உன் சிந்தனையில் என்ன மட்டும் கவனி. நான் எப்படியெல்லாம் ஜெயங்கொண்டிருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் மகிமைப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தியிருக்கிறார் இல்லையா. சிங்காசனங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், ஆளுகைகள் ஆனாலும், மகிமை ஆனாலும், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக்கி வைத்திருக்கிறார். என்ன மட்டும் கவனி. நான் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரன் என்பதை மட்டும் கவனி. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாருக்கும் மனம் இருக்கா? உங்களை தான் கேட்குறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் உங்கள் மனசு என்னென்னு ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, இவங்க மனசில் உங்கள் அன்பு வந்து விதைக்கட்டும். ஆண்டவரே, வசனத்தை தியானம் பண்ணுங்க. பிள்ளைங்கள்லாம் வசனத்தை எழுதுறீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதத்தை எழுதி முடிச்சுட்டு நீங்களே ஒரு அதிகாரத்தை சூஸ் பண்ணி உட்காந்து எழுதுங்க. டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டை வாங்குங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு பேக்கெட் மணி கொடுக்குறதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சு உட்காந்து எழுதுங்க. யாராலும் நோட்டு வாங்க முடியல சொல்லு, நானே நோட்டு வாங்கி தரேன். உட்காந்து பிரதி எடுத்துக்கினே இருங்க. நல்லா வசந்த தியானம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஏதேனிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு டைவர்ஷன் நமக்குள்ள, அது திருப்பி நம்மளை தேவ சமூகத்தில் கூப்பிடுறாரு. அவைகள் உன் கண்களை விட்டு புரிஞ்சு போச்சா? இவைகள் புசிக்கிற நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும் சொல்லி மாம்ச கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இந்த உடம்புக்காக கவலைப்பட வச்சிட்டான். இந்த உடம்புக்காக நீ என்ன கவலைப்படுறது? இது தேவன் தங்குற ஆலயம். உனக்காக தேவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசி. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். மைண்டு இல்லையா? உன் கண்கள் என்பது உன் சிந்தனை. அடுத்து எங்க வருது? இருதயம். மேலுக்கு இறங்குதா? எப்பா 3 காரியம் சொன்னா என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனம், இருதயம், ஆத்துமா, அப்புறம் கல்லீரல். அந்த கல்லீரல் என்பது அங்கே தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். தொடர்ந்து வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். நல்லா கவனி. என்னதுங்க? உன் உடம்புல வியாதி இருப்பது தேவ சித்தம் அல்ல. என்ன வியாதி எதுனா இருக்கட்டும், அது உன் உடலுக்கு ஆரோக்கியம். என்னது? அவரை கவனி. இப்போ தொடர்ந்து டேப்லெட் எடுப்பீங்க இல்லையா? தொடர்ந்து டேப்லெட் எடுப்பீங்க. அதில் வேற ஒரு சுய பரிதாபம். நான்லாம் இந்த டேப்லெட் அதில் வேற ஒரு பெரிய பெருமை வேறு சில பேருக்கு. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உன் உடலுக்கு அது ஆரோக்கியம். நீ அவரை மட்டும் கவனிச்சனா என்னன்னு கவனிக்கணும்? அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன். அவர் தேவன். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவர் தான் முந்தினவர் பிந்தினவர். அவர் தான் அல்ஃபா, அவர் தான் ஒமேகா, அவர் தான் எல்லாம். கிறிஸ்துவே எல்லாம், கிறிஸ்துவுக்குள் எல்லாம். கிறிஸ்துவே எல்லாம், சிருஷ்டிப்பு எல்லாம் அவருக்கு தான். கிறிஸ்துவுக்குள் எல்லாம், அவருக்குள் தான் மீட்பு இருக்கிறது என்பதை நல்லா உட்காந்து தியானம் பண்ணு. அவர்தான் அப்போஸ்தலர்,
அவர்தான் என்னுடைய யாம் பிரதான ஆசாரியர், யான் சகோதரன், யாம் பேரை பிதா கிட்ட போய் சொன்னவர். மேலே போய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணாரே. அப்போ என்ன நடந்துச்சுன்றீங்க? இயேசு ராஜா என் பேரை சொன்னாரே. அங்க தெரியுமா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்குது. பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருதயத்தில் வந்து ஆட்கொள்ளப்பட்டாரே. இயேசு ராஜா என் பேரை சொன்னார். இந்த போவாஸ் இந்த ரூத்துக்கு ஜீவனை உண்டாக்கி கொடுத்து பேரை சொன்னார், அவர் அபிஷேகித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்காகத்தான் கிறிஸ்து நமக்காக வந்தார். அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நீ வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது உன் அண்ணனுடைய சித்தம் அல்ல. நீ போராட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பது உன் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. அவர் உனக்காக தான் உயிரை கொடுத்தார், உனக்கு தான் உயிரை கொடுத்தார், உனக்கு தான் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு வியாதி? ஏன் உனக்கு பதற்றம்? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர்தான் அப்போஸ்தலர், இவர்தான் எங்கள் பிரதான ஆசாரியர் என்பதை கவனிக்க தவறிவிட்டார்கள். இவர்தான் அப்போஸ்தலர், இவர்தான் சியோனின் மூலைக்கல். கல் கல் என்பது தேவனுடைய வீடு. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் இந்த வீட்டில் வாசமா இருக்கிறார். இயேசுவினுடைய சரீரத்தில் வாசமா இருக்கிற இந்த கல் தேவனுடைய குமாரன். அப்ப கல் புரிஞ்சு போச்சா? தேவன் எப்படி இருக்கிறாரு? எல்லாரும் ஆமென் சொல்லு. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற தேவனை யாரில் காண்கிறோம்? குமாரனில் காண்கிறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கல்லில் இடறிட்டாங்க. இவரை அப்போஸ்தலன் என்றும் இவர்தான் என் பிரதான ஆசாரியர் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இவரை கவனித்தார்கள். அவர் போன இடத்துலலாம் போனாங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு திருப்தியாய் கொடுத்து மீந்திருக்க செய்தார். நம்மை திருப்தியாக்கி மீந்திருக்க செய்கிற தேவன். அவரை மட்டும் கவனி, உன் பிரச்சனையை கவனிக்காதே. நான் எவ்வளோ நேரம் கத்துறதுக்கு காரணமே, நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தம். உங்கள் மனம் பதறக்கூடாது, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் பதறுவீர்களே ஆனால் உங்கள் பிளட்டில் இதை பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு 3த்துக்கும் அப்படியே கம்பைண்டாக இருக்குது. நான் வந்து அதை நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அதை நான் வந்து ஒரு முறை என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு அந்த ஃபுல் அந்த டீட்டெயிலான அந்த ஒரு பைபிள் ஸ்டடியையும் அதை நான் வந்து பவர் பாயிண்டில் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க தெரியாத நான் அனுப்பலை. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி ஒரு ஸ்லைடாக போட்டு காட்டினேன். நம்முடைய சரீரத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம எப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய மனம் பதறுதல், அந்த உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உனக்கு இருக்கிற பலவீனத்தை அறிக்கை பண்ணாத. முதல்ல நான் சொல்கிறேன்னா, உனக்கு இருக்கிற பலவீனத்தை அறிக்கை பண்ணாத. உன் பிரச்சனையை உன் வாயில் அறிக்கை பண்ணாத. ஏசப்பா பார்த்துக்குவார். அவரை மட்டும் நாம் இந்த அறிக்கை பண்ணுறது எவ்வளோ முக்கியமானது என்பதை பார்த்தோம். ஏன்னா தேவன் ஒரு முறை சொன்னது அப்படியே நடக்கும். ஆமேனா? அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீ சொன்ன என்ன பண்ண ஆகும்? இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் வச்சு நீ சொன்ன அப்படி நடக்குங்க. தெரியுமா? நான் சொல்கிறது புரிதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நீ கவனிச்சுட்டேன்னு வச்சுக்க, நீ சொன்ன அப்படியே நடக்கும். நீ உன் வாயில் உன் வியாதியை அறிக்கை பண்ணிக்கின்னு பேய் வேலை செய்கிறான் உள்ள. அவன் நோக்கமே உன்னை நெகட்டிவாக பேசி, தேவனால தாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்மறையை அவரால் பார்க்கவே முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். ஆமெனா? எதிர்மறையை அறிக்கை பண்ண ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அறிக்கை பண்ணு. என் இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்போஸ்தலன், எங்கள் அப்பா அனுப்பின என் அண்ணன் அவர், தேவன் அனுப்பின தேவகுமாரன் அவர். அவர் என் பாவத்தை என் மரணத்தை ஜெயிச்சு எனக்கு சாவு கிடையாது. ஆமேனா? உனக்கு என்ன இல்லை? எதுக்கு சர்ச்சுக்கு வர? உலகத்தில் இருக்கும் போதும் போராட்டம், பிரச்சனை, வேதனை. இங்கே வந்தும் இதை அனுபவிக்கிறதுக்காக நீ உள்ளே உட்காந்துங்கிறேன்னு நான் கேட்குறேன். நீ எதை அறிக்கை பண்ணுறன்னா கேட்குற. இப்போ நீ எதை அறிக்கை பண்ணுற? நம்மளாம் யாருங்க? ஜெயங்கொண்டவர்கள். எல்லாம் சொல்லி நம்மள யாருங்க? எல்லாம் சொல்லி நம்மள யாரு? எல்லாம் ஒரு அறிக்கை பண்ணி நம்மள யாரு?
நமக்கு நம்முடைய உடல்ல ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய இந்த 7 டாக்டரின்ல தெய்வீக சுகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. தெய்வீக சுகம் நமக்குள்ள நம்முடைய உடலுக்கு அது ஆரோக்கியம். நீ இயேசு ராஜாவை கவனிச்சிட்டனா உனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும். நீ பரம எருசலேமுக்குள்ள போவன். எருசலேமுக்குள்ள போகிறவன் நான் வியாதி பட்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33 கடைசி வசனம் வாசிப்பலாம். ஏசாயா 33 கடைசி வசனம். ஏசாயா 33 கடைசி வசனம் வாசி. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை வசனம் அது? 24 வாசி, எல்லாம் வாசி. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். இதுக்கு தான் கையை தட்டி மகிமை செலுத்தணும். நமக்கு சாவு கிடையாது, நமக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்குள்ளே ஜீவனா இருக்கிறார். வியாதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்ல மாட்டான், அறிக்கை பண்ண மாட்டான். எல்லா நெகட்டிவ் எல்லாமே வியாதி தான். நீ அறிக்கை பண்ற எல்லா எதிர்மறையும் வியாதி. நான் கடன்காரனா இருக்கிறேன், எனக்கு என் வீட்டுக்காரங்க பிரச்சனையோடு இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவுக்காக நான் திகைச்சுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி எதிர்மறை எல்லாமே வியாதி. அதை அறிக்கை பண்ணக்கூடாது. எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க. எல்லா வாய்த்த சொல்லு, எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கு. உன் சிந்தனையில் அவரை மட்டும் நீ கவனிச்சனா, நீ அதை மட்டும் தான் அறிக்கை பண்ணணும், அதை மட்டும் தான் அறிக்கை செய்வ. நீ வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசி, சியோன் எருசலேம் நகரவாசி, பரம எருசலேம் நகரவாசி, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், பரம எருசலேமுக்கு பங்குள்ளவர்கள் கிறிஸ்துவை மட்டுமே அறிக்கை செய்வார்கள். அவர்கள் வியாதியை அறிக்கை செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும், ஜீவன் மீட்கப்பட்டிருக்கும், பிளட் பியூரிஃபை ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அவர்களுக்குள்ள இது நல்லா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, டிஎன்ஏ மாற்றம். இது ஜீன்கள்னா என்ன, டிஎன்ஏ என்ன, குரோமோசோம்னா என்ன, ஜீனோம்னா என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் படம் போட்டு காட்டினேன். எப்படிலாம் நமக்குள்ளே வேலை செய்து 1 கிராம் டிஎன்ஏவில் எவ்வளவு மெமரி இருக்குன்னு சொல்லும். 700 ட்ரில்லியன் மெமரி நம்முடைய 1 கிராமில் இருக்குது. இது எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாடியில் என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்து அந்த மாற்றம் உள்ளே வந்துச்சுன்னா ஆரோக்கியம் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இது சும்மா இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக தான் அழைத்திருக்கிறார். நம்மளும் ஏதோ போகிறோன்னு மாதிரி போகிறீங்க. நீங்கள் ஒரு முறையும் சபைக்கு வரும்போது நீங்கள் எப்போ சபைக்குள்ளே என்ட்ராயிட்டீங்களோ அப்போவே உங்களை குறித்த தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இது ப்ராசஸ்லேயே இருக்குது. நீங்களே உங்களுக்கே புரியலனா கூட அந்த பாதையில் கொண்டு வருவார். நான்லாம் பார்த்தேன்னா எந்த பாதையில் தான் நான் போகிறேனே தெரியலன்ற மாதிரி எனக்கு நானே பல கேள்விகள் கேட்டு அப்புறமா தான் தெளிஞ்சேன். அப்போது நீ அவரை கவனிச்சிட்டேன்னா உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அது அப்படியே மைண்ட்லேருந்து இதயத்துக்குள்ளே அந்த கல்லீரலில் ஒரு நல்ல, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ லிவர் ஃபேட்டி லிவர், இப்போல்லாம் ஃபேட்டி லிவர் சொல்கிறோம். அப்புறமா லிவரில் கொஞ்சம் இப்போ லிவரில் ஸ்டோனுன்னு சொல்கிறான், லிவர் ஸ்டோனுன்னு சொல்கிறான். இந்த கல்லீரல் பிரச்சனை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு தான் அந்த கவனம் சிதையும் போது அது டிஎன்ஏவில் உள்ளே என்ன ஆகும்னா அது அப்படியே கண்டினியூ பரம்பரையாக சாவு வருது மனுஷனுக்கு. இப்போ ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் அவரை மட்டும் நீ நோக்கி பார்த்துட்ட அப்படின்னா, அவரை மட்டும் நீ நோக்கி பார்த்துட்டு கவனிச்சிட்ட அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவரை மட்டும் உங்கள் கண்மணி வைங்க. இயேசுவே ஜீவன், அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று யார் சொல்கிறது கிடையாது, நகரவாசி சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் விசுவாசிக்கிறாங்க. தைரியமாக சொல்லணும். பாவத்தை குறித்து பிசாசை குறித்துலாம் உலகம் மாம்சம் பிசாசை ஏசப்பா ஜெயிச்சிட்டாரு. நீ இயேசுவின் நாமத்தில் வியாதி இல்லை, உன் வியாதியை இன்னொரு முறை நீ வாயில் அறிக்கை பண்ணவே கூடாது. ஆமேனா? உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணு, அவன் பாவத்தை எல்லாம் நல்லா அறிக்கை பண்ணு. உங்களுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏதோ சும்மா போனோன்ற மாதிரி தயவு செய்து போகாதீங்கப்பா. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்க திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ளே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும்படியே நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தவறு பண்ணாங்களோ அதே தான் இன்றைக்கி சபையும் தவறு பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படி? அவர் வந்தார் மாம்சத்தில், தூக்கி சிலுவையில் போய் சாவச்சிட்டாங்க அவரை.
கவனிங்கடான்னு பைபிளை கொடுத்தாரு. இவர் தாண்டா அவரு, இந்த வார்த்தை மாம்சமாகி வந்திருக்குதுடா, அவரை கவனிங்கடானா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் சுயநீதியில இடறி விட்டார்கள். இவர்கள் இயேசு அந்த கல், இந்த கல்லில் மீட்கப்பட வேண்டும், அந்த கல்லில் இடறி விழுந்தான். இன்னைக்கு சபையும் அப்படிதான் நாசமா போயிருச்சு. உன் அதிகாரம் என்னன்னு தெரியல. நீ யாரு? நீ சபையில் வந்து நீ நிற்கிற, நீ யாரு? நீ அந்த வசனம் வாசிங்க. பவுல் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். எடுத்து வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரத்தில், ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம். அது நல்லா விளக்கமாக வாசிக்கலாண்ணே, அது நல்லா விளக்கமாக வாசிக்கலாம். எங்கேருந்து வாசிக்கும் தெரியுமா? 30லேருந்து வாசி பார்க்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலருக்கோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை தேடினபடினால் அதை அடையவில்லை. இடறதுக்கான கல்லில் இடறினார்கள். கவனிங்களேன், இதனை விளக்கப்பட்ட கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீதி வேண்டும். என்ன வேண்டும்? நீதி வேண்டும் இல்லையா? இந்த நீதிதான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி மறுரூபம் அடைஞ்சு தேவனுடைய பிள்ளை, நான் அப்பாவை போய் பார்க்க போறேன். இவங்க எல்லாம் என் சகோதரர்கள். ஆமேனா? எதுக்கு நீதி? ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள் என்பது நீதி. தேவ சாயலில் படைக்கப்பட்டுக்கிற மனுஷன் மேலே ஒரு டிராப் கசப்பு இருக்கக்கூடாது. இதுதான் நீதி. இந்த நீதி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தான் வரும். இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள் தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும் இந்த பூமியில் இருக்கும் போதே. இவங்க நீதியை தேடினாங்க. எதில் தேடினாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் தேட ஆரம்பித்தான். நியாயப்பிரமாணத்தின் இந்த மூஞ்சி இல்லையா, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் நல்லா. இவன் என்ன பண்ண, நான் ரொம்ப நீதிமான்னு சொல்லி மனுஷங்களுக்கு மத்தியில் நடிக்கிறான் இல்லையா? மனுஷன் நடிக்கிறான். எந்த மனுஷனும் பொய்னு பைபிள் அவங்க கையில் கொடுத்துட்டு, தபர்ரா இவரை கவனி, வருவார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க. யூதர்கள்லாம் கிறிஸ்துவின் ஆவியில் ஆராய்ச்சி பண்ணாங்க, அவரை கவனிச்சாங்க. ஆனால் காலம் வரும் முன்னே அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கவனிக்காதே போனார்கள். இடறதுக்கு அந்த கல்லிலேயே இடறி விழுந்தான். இந்த கல் எவன் மேலே விழுமோ அவனை நசிக்கிடுண்டா. இந்த கல்லில் மேலே எவன் விழுமோ அவன் நொறுங்கி போய்வான்னு ஆண்டு சொன்னார். இந்த கல் ஜீவனுள்ள தேவனுடைய கல். இந்த கல் தம் சித்தம் செய்ய வரல, தன் தகப்பனுடைய சித்தம் செய்ய வந்த கல். இந்த கல்லுக்குள்ள அவரை கண்டேன். அதான் யோவான் எழுதுகிறார், இவர் தேவனுடைய குமாரன். இயேசு தேவன் மனுஷனா வந்தாரேப்பா. அவர் 100% மனுஷன். அவர் தின்னார், அவர் சாப்பிட்டார், டாய்லெட் போனார், யூரின் போனார், தூங்கினார், கோபப்பட்டார். எனக்கு இருக்கிற அத்தனையும் அவருக்கு இருந்துச்சு. எல்லாம் தேவ சித்தமாக இருந்துச்சு. அவர் மனுஷன், தேவன் மனுஷனானார். அவர் அப்போஸ்தலர், தேவனால் அனுப்பப்பட்டவர். தான் சுய நாமத்தில் ஒருத்தன் வரப்போகிறான். இப்போ தேவன் அவனை அனுப்பவில்லை. ஆனால் தேவனுக்கு நான் நீதி செய்கிறேன், ஜனங்களுக்கு நான் நீதி செய்கிறேன், ஜனங்களை நான் வாழ வைக்க போகிறேன்னு சொல்லி வந்து ஜனங்களெல்லாம் தான் பக்கம் கவர் பண்ண போகிறான். வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் அவன் பக்கம் போய் நிற்க போகுது. காசு பணத்துக்காக, வயிற்றுக்காக. அவளுடைய தேவனுடைய வயிறு. இந்த இஸ்ரவேலர்கள் இந்த தேவனுடைய அப்போஸ்தலரையும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக ஆகும்படி அழைக்கப்பட்ட இவர்கள் தேவனுடைய அப்போஸ்தலனையும் தேவனுடைய பிரதான ஆசாரியனையும் கவனித்து பார்க்க தவறினார்கள். அவர் என் சகோதரன், இவர் தேவன், இந்த தேவன் என் சகோதரன் என்று கவனிக்க தவறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து என் சகோதரனா இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்றேன். நாங்கள் ராஜா பரம்பரையா? நாங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பரம்பரை? நாங்களாம் ஆண்ட பரம்பரை. எல்லாரும் சொல்ல பரம்பரை. இன்னைக்கு அதான் இன்னைக்கு யூடியூப்லாம் பார்த்துட்டு அதான் இன்னைக்கு ஹைலைட்டு. நாங்களாம் ஆண்ட பரம்பரை. எதிர ஆண்ட பரம்பரை? எது ஆண்ட பரம்பரை? இயேசுவை எவன் ஒருத்த கவனிக்கிறானோ
அவன் ஆள போகிற பரம்பரை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என்னென்னுக்க தேவனோடு ஆளுகை செய்ய போகிற பரம்பரை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கல்லிலே இடறி அவரியத்துக்கு சிலுவையில் போட்டு சாவடிச்சிட்டானுங்க யூதர்கள். வாசிங்க பார்க்கலாம் 33 வருஷம் தொடர்ந்து. இதோ இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சியோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசமா இருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? நாம் ஒருபோதும் இடராமல் அந்த கல் அதுதான் மூலைக்கல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பது அஸ்திபாரத்தின் மேல் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே இசைவாய் கட்டப்பட்ட தேவனுடைய வீடாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஜெயங்கொண்டவர்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தேவனுடைய அந்த வீடு, அந்த கல் தான் தேவனுடைய வீடு. அந்த கல் இயேசு கிறிஸ்து தான் அந்த வீடு. அவர்தான் அந்த கூடாரம் தான் அவருடைய வீடு, தேவனுடைய வீடு. ஆமெனா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் எனக்குள்ளே வாழ்கிறார். அப்போ நாமத்தான் அவருடைய வீடு. அப்போ நான் தேவன் எனக்குள்ளே வாழ்ந்தால் எனக்கு எப்படி சாவு வரலாம்? எனக்கு எப்படி மனம் பதறலாம்? இயேசு கிறிஸ்து அண்ணன். இயேசு கிறிஸ்து யாருங்க? யாருக்குமே இன்னும் மனசு வரல தானே? இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? பசங்க என்ன லவ் பண்ணுறீங்களாடா? அண்ணன் பிச்சு எடுத்து முட்டி போட்டு கையை காலை வச்சிருவாரு. அவனா பொம்பளை பசங்க என்ன லவ் பண்ணுறீங்களா? அண்ணன் பார்த்துக்கினே இருக்கிறாரு. மாமனா பிச்சு போடுறோம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அண்ணன் தர இல்லையா? அப்படி யாராகில வேலை கழிச்சு நான் சின்ன பையன். அப்போல்லாம் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு எனக்கு ஒரு 14 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. நான் ரொம்ப சின்ன பையன். யாராகில எங்கள் அக்காங்க யாராச்சும் அங்கே தெருவில் அப்படி சிரிச்சு கிச்சு பல்லக்கில் காட்டாங்கன்னா முடிஞ்சது வேலை. அடி நொறுக்கி எடுத்துருவார். நீ எப்படி சும்மா தெளிவாக சும்மா ஃப்ரெண்ட்ஸும் கூட பொம்பளை லேடிஸும் கூட இப்போ சிரிச்சு வந்தாங்க. நீ எப்படி அங்கே வந்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது பொழந்து அடிக்கிறார். பொம்பளை பசங்க யாராகில வந்து லவ் பண்ணுறேன் அண்ணன் பார்த்து நீ சபையில் இருக்கிற உன்னை விட மாட்டார். ஆமேனா? நீ எவ்வளோ தூரம் போனாலும் அண்ணனுடைய கண்ணு ஊமையில தான். ஆமேனா? உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தும்படியாய் அவருடைய கண்கள் ஊ மேலே அப்படியே என்ன பண்ணிக்குது? கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லாமா? கம்பீரமாக நிம்மதியாக தூங்குங்க. காலையில் எழுந்துக்கணும். அண்ணனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என் சகோதரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இவங்க எடுத்துக்கான கல்லை எடுத்துட்டாங்க. நாம தான் அவருடைய வீடாக இருக்கிறோம். இந்த வீடுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டுகிறோம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். மறுபடியும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக. அவர் யார்? அவர் குமாரன். அவர் அப்போஸ்தலன். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும். நல்லா கவனி, இது நமக்கு சொல்றாரு. இப்ப நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலும். என்ன மேன்மை பாராட்டணும்? இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன், என் ஜீவனை மீட்ட அவர் பிரதான ஆசாரியர் என்கின்ற அறிக்கை. ஆமெனா? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க. நாம் யாருடைய வீடாய் இருக்கிறோம்? தேவனுடைய வீடாய் இருக்கிறோம். கல்லாய் இருக்கிறோம். தேவனுடைய கல் நாம் எல்லாரும். நமக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே என்ன பண்றாருங்க? சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிற நாம தான் அவருடைய வீடு. இந்த கற்களின் நடுவில் அவர் வாசமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நம்மை தான் அவர் சொல்ல மேன்மை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார். ஆமென். எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லி நல்ல அவரை மட்டும் அறிக்கை செய்.
வேற எந்த எதிர்மறையான காரியங்களையும் நீங்கள் ஒரு வினாடி பொழுது கூட நீங்கள் அறிக்கை செய்யக்கூடாது. அப்படி மேன்மை பாராட்டுவோமே ஆனால் நாம தான் அவருடைய வீடாக இருப்போம், நாம தான் அவருடைய மகிமையின் சரீரமாக இருப்போம். இந்த சரீரமே அவர் தங்குற ஆலயம், இதுதான் அவருடைய வீடு. இந்த சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது. எல்லா அக்கிரமத்தை சிலுவையில் ஏசப்பா ஜெயிச்சிட்டாரு. நகரவாசி ஒருத்தரும் சொல்ல மாட்டான் வியாதி எனக்கு இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பயிற்சினாலே. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, வியாதி எல்லாம் இருக்கும் அப்படின்னா பயிற்சி எடுங்க. இது ஞானேந்திரியமுடைய தேறினவர்கள் தான் பயிற்சி எடுப்பாங்க. பாலை உண்ணுகிறவன் சின்ன பிள்ளை. ஆனால் ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்குது, இப்போ டேப்லெட் போறியா, போட்டுக்கினே என்ன பண்ணுன்னா, போராட்டம் இருக்குதா, நின்று போராடு, பயிற்சி எடு. இயேசுவின் நாமத்தில் இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு பயிற்சி எடுத்துக்கினே இருங்க. இதுதான் நீங்கள் அவரை மட்டும் கவனிங்க, எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமேனா? எதையும் கவனிக்காத, எந்த பிரச்சனையும் கவனிக்காத, இயேசு கிறிஸ்துவ மட்டும் கவனி, எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். நம்ம ஜெயம் எடுக்கலாம். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேனா? இதை மட்டும் புரிந்து கொள்ளுவோம், நம் தேவனுடைய வீடாக இருப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாம் பரலோக பரமபிதாவே, அப்பா எங்களை அழைத்திருக்கிற இந்த அழைப்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே.